இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான 3 BHK ஹவுஸை தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். 2.25 சென்ட் இடத்துல 3 மாஸ்டர் பெட்ரூம் வச்சு இந்த வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் 3 பெட்ரூமுமே 10க்கு 16, டைனிங் அண்ட் கிச்சன் 10க்கு 16, ஹால் 16க்கு 16ன்னு இந்த வீட்டை ரொம்ப ஸ்பேசியஸாகவும் ரொம்ப காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரொம்ப அழகான இன்டீரியர் ஒர்க்ஸ் அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்ஸ், கபோர்ட்ஸ், மாடுலர் கிச்சன், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் கொடுத்து இந்த வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குது, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இது மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முப்பதுக்கு 40 2.25 சென்ட்டில் 1730 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடை வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி பக்கத்தில் இருக்கிற போடிபாளையங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. நிறைய வீடுகள் அமைஞ்ச பகுதியில் தான் இந்த வீடு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் கிரே கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் கொடுத்து ஸ்ட்ரைப் டிசைன்ஸும் லேசர் கட் டிசைனும் கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. காம்பவுண்டுக்கு முன்னாடி கார்டன் வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. விக்கெட் கேட், மெயின் கேட்னு 2 கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ண உடனே கார் பார்க்கிங் ஏரியா 11க்கு 20. ரொம்ப லென்த்தியாக ரொம்ப பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்னோவா காரையே அழகாக நீங்கள் அதில் பார்க் பண்ணலாம். கார் பார்க்கிங்கோட ஃப்ளோருக்கும் வால்க்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. போர்வெல்லும் சம்பும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வர அளவுக்கு செட்பேக் ஏரியா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. இப்போ விக்கெட் கேட் வழியாக நம்ம மெயின் டோர் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஹெவியான டீக்வுட் மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 2 ஸ்டெப்ஸ் கிரானைட்டும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணோடனே லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட அளவு 16க்கு 16. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு இன்னர் ஸ்டெப்ஸ் கொடுத்து இந்த வீடை டூப்ளெக்ஸ் ஹவுஸாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான வெட்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி WPC பேனலில் இந்த டிவி யூனிட்டை அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டோட பேஸ் கேபினட்ஸ். அந்த டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியா.
டைனிங் அண்ட் கிச்சன் ரெண்டையும் ஒன்றா பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 10க்கு 16. டைனிங்லேருந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெட்ரூம் போகிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டைனிங்கில் ஒரு சின்ன பூஜா ரேக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அழகான ஒரு லேசர் கட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. டேபிள் டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனோட பேஸ் கேபினட்ஸ். அடுத்தது கிழக்கு பக்கமாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 16. இதில் நார்த் ஃபேஸிங்கில் வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் அளவு 8க்கு 4. ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டுக்குமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 பெட்ரூமையும் பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ்க்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இந்த ஸ்டெப்ஸை கான்ட்ராஸ்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எஸ்எஸ் ஹேண்ட் ரைல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் ஹேண்ட் ரைல்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா ஸ்கொயர் பைப் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லாருமே ரவுண்ட் பைப் கொடுப்பாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெட்ரூமும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க பெட்ரூமை பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட அளவும் 10க்கு 16. 3 டோர் வார்ட்ரோப் அண்ட் கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு கொஞ்சம் வித்தியாசமான கலரில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க.
அட்டாச் பாத்ரூம் டாய்லெட். 4க்கு 10ங்கிற அளவில் இந்த டாய்லெட்டை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான டைல் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹைட்டுக்குமே இந்த டாய்லெட்லேயும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவும் 10க்கு 16. 3 பெட்ரூமுமே இந்த வீட்டில் 10க்கு 16. இதுலேயும் லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. 3 டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது செட்பேக் ஏரியா. செட்பேக் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு வுட் பேட்டர்னில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டாக இருக்குது. ரொம்ப அழகான எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரூஃப் டாப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டல் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது மேனுவல் வாஷ்க்கான ப்ரொவிஷன். ரூஃப் டாப்க்கு டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணும். ட்ரிங்கிங் வாட்டர், போர்வெல் வாட்டருக்கு 2 வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை 68 லட்சம். புக்கிங்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.